ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாப்பாடு நல்லா இருக்கு சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். இன்றைக்கி சூப்பரான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க போய் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம எல்லாருக்கும் கஸ்டர்ட் ஆப்பிள் சீத்தாப்பழம் ரொம்பவே பிடிக்கும். ஆனால் அதில் இருக்க கொட்டையை எடுத்துட்டு அந்த உள்ளே இருக்கிற பல்ப்பை சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சோம்பேறித்தனம். ஈஸியாக அந்த கொட்டையை எப்படி ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த உள்ளே இருக்கிற சதை பகுதியை எப்படி சாப்பிட்லான்னு சொல்லித்தர போகிறேன். ரொம்பவே சூப்பராக இருக்கும். சீத்தாப்பழத்தை எடுத்துக்கோங்க. அதுக்குள்ளே இருக்கிற கொட்டையோடு சேர்ந்து அந்த சதை பகுதியையும் எடுத்து ஒரு ஃபில்டரில் போட்டுக்கோங்க. நம்ம வீட்டில் விஸ்க் இருக்கும், அதை வச்சு அந்த ஃபில்டர் மேலே நல்லா ப்ரெஸ் பண்ணி நல்லா விஸ்கால் அடிச்சுக்கோங்க. நீங்கள் நல்லா அடிக்க அடிக்க அந்த சதை பகுதியிலேருந்து கொட்டை தனியாக வந்துடும். கீழே ஜூஸு அந்த பவுல்லையே வந்துடும். அதுக்கப்புறம் ஸ்பூனை வச்சு கொட்டையை தனியாக ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா பல்ப்பு உங்களுக்கு தனியாக கிடச்சிடும். அதை கீழே இருக்கிற பவுலில் இருக்கிற ஜூஸோடு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளோட சூப்பரான சீத்தாப்பழ சதை பகுதி மட்டும் தனியாக கிடச்சிரும். ரொம்பவே ஆரோக்கியமான ஒரு பழம். எல்லாரும் வீட்டில் சாப்பிடுங்க, ட்ரை பண்ணுங்கள். இதை நீங்கள் மில்க்ஷேக்காக கூட செஞ்சு சாப்பிட்லாம். ரொம்பவே அருமையாக இருக்கும். எவ்வளோ ஈஸியாக சதை பகுதியாக ரிமூவ் பண்ணியாச்சு பாருங்கள். இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். எப்பயுமே இந்த மாதிரி செய்கிறத விடவே மாட்டீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் சாப்பாடு நல்லா இருக்கு சேனல் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நோட்டிஃபிகேஷன் வந்தோடனே கமெண்ட்டை போஸ்ட் பண்ணிவிட்டு லைக்கையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க.